பிக் பாஸ்க்கும் மரியாதை இல்ல, விஜய் சேதுபதிக்கும் மரியாதை இல்ல, இதுங்கெல்லாம் என்ன கிழிக்க போதுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல ரொம்ப சூப்பரா விளையாடிட்டு இருந்தாரு. சிரிச்சு சிரிச்சு எல்லாருமே மயக்கினாரு. இதனாலே பார்க்கும்போது கானா வினோத் தப்ப டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கானா வினோத் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலரா அடிச்சுக்கிட்டு சம்மந்தமே இல்லாம ஓவரா பேசிக்கிட்டு இருந்தாரு. அதனால இவருக்கு இருந்த சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கறத உண்மை. நேத்து அன்சீன்ல இவர் என்ன பேசியிருக்காருன்னா, விஜய் மிச்சவங்கள பேசவே விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு. அதை போய் பார்த்துட்டு வாங்க. எதிர்த்து பேச முடியல, அவர் பேசுறாரு, உட்காருன்றாரு. அவர்கிட்ட கோவம் வந்துச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாது. எஃப்ஜே டார்கெட், எஃப்ஜே மேல கோவம் வந்துச்சுங்க, எஃப்ஜே உட்காரு, எஃப்ஜே இதை பார்த்து பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஆமா அவர் சொல்றது உண்மைதானே, யாரையுமே பேச விட மாட்டேங்கிறாரு விஜய் அப்படிங்கிற மாதிரி சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா விஜய் லைவ் வீடியோ எதுவுமே பார்க்காம கத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னும் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் எப்படி பண்ணாலும் ஒரு ஹோஸ்ட பார்த்து எப்படி இருக்கு அப்படி பேச முடியும், பிக் பாஸையும் தப்பா பேசுறாங்க, விஜய் சேதுபதி தப்பா பேசுறாங்க, இந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு வந்தா இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது நம்ம பிக் பாஸ் சுபி அவங்க ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எப்படி முகேந்திராவை பாடி பாடி ஜெயிச்சாரோ அவங்க மனசுல யாரோ ஆழமா பதிய வச்சு நீ ஒரு பாடகின்னு சொல்லிருக்காங்க. அவங்களோட கன்றாவியான சூப்பரான பாட்டை போய் கேட்டுட்டு வந்துருங்களேன். 5 6 7 8 ஆயிரம் தடைகள் வந்தாலும் காலங்கள் மாறி போனாலும் தோல்வியால் உன்னை சூழ்ந்தாலும் ஒதுக்கிய உன்னை வச்சாலும் தூத்துக்குடி என் ஊரு கொஞ்சம் வாழ பண்ணு நான் பாரு கேளு மக்கள் கேளு. பிக் பாஸ்ல இது மட்டும் தாங்க என்டர்டைன்மெண்டா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திவ்யாவுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. ஏன்னா சாண்ட்ரா பிரஜினோட வச்சு சந்தேகப்படுறாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பிரஜின் கிட்ட டைரக்டா இன்டர்வியூன்னு கேட்டுட்டாங்க. பிரஜினும் அதை பெருசா எடுத்துக்கல, இன்டர்வியூல பெருசா சொல்லல. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சாண்ட்ரா தான் அங்க விஷம் அப்படிங்கிற மாதிரி அவர் இன்டைரக்டாவே சொல்லியிருக்காங்க. இப்ப திவ்யா கேமரா முன்னாடி என்ன கேக்குறாங்கன்னா, நான் என்ன பண்ணேன், எதுக்காக இவங்க எல்லாம் அப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு சாண்ட்ரா என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. அதுக்கு பெரிய சண்டையே நடந்திருக்கு. நான் 3 நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே பேச வேண்டாம். நீங்க என்ன சொன்னீங்க சாண்ட்ரா? நான் பதில் சொன்னேன். சாண்ட்ரா நீங்க என்ன சொன்னீங்க? நான் எதுவுமே நான் சொல்ல, அதை கிளியர் பண்ணனும். ஏமே நீங்க ராங் அக்யூசேஷன் வச்சிருக்கீங்க. உங்க மேல எந்த அக்யூசேஷனும் வைக்கல. இதெல்லாம் பாக்கும்போது எப்படி சாண்ட்ராவை நாமினேட் பண்ணி அடுத்தது காமிச்சு விட்டுருவாங்க அப்படிங்கிறது 100% உண்மை. சரிங்க, இப்ப யாரு தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து தாங்க எல்லாருக்கிட்டே நிலவிட்டே இருக்குது. ஆனா இப்போ பிக் பாஸ் பாரு தாங்க வின் பண்ண போறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிக் பாஸ் பாரு அடிக்காமலே விழுறாங்க, ரொம்ப அழுகுறாங்க, தன் மேல தப்பே இல்லாத மாதிரி மூஞ்சி ரியாக்ஷன் வச்சிருக்காங்க. அதுவும் கமெண்ட் செக்ஷன்ல அவங்களை பத்தி போட்டாவே போதும், பிஆர் டீம் அப்படியே கவ்வ வந்துடுறாங்க. அந்த கமெண்ட் செக்ஷனை தான் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. சோ பிக் பாஸ் பாரு எப்படி பிஆர் வச்சு வின் பண்றாங்கன்னு நம்மளும் பாப்போமே. இன்னும் நிறைய பேர் என்ன கலாய்க்கிறாங்கன்னா, பிக் பாஸ் பாருவால என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. ரீசன் என்னன்னா, அவங்க டாஸ்க்ல 0 ஒன்லி பாய வச்சுட்டு தான் அவங்க வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க. சோ இது போட்டு பல அன்சீன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணிக்கோங்க.